பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உள்ளதா மற்றும் பெண்கள் ஜனாஸா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா? பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்கள் ஜனாஸா தொழுகையில பங்கெடுத்துக்கலாமா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம காலத்துல நடைமுறையில் அது இல்லை. கோயில்களுக்கு அந்த இந்து கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா இந்து ஆண்களும் கோயிலுக்கு போறாங்க, இந்து பெண்களும் போறாங்க. கிறிஸ்தவ கோயில்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில்களுக்கு கிறிஸ்தவ ஆண்களும் போறாங்க, கிறிஸ்தவ பெண்களும் போறாங்க. நம்முடைய பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் மட்டும் போறாங்க, பெண்கள் வருவது இல்லை, வந்தாலும் அனுமதிக்கப்படுவது இல்லை. இதனால அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, பெண்கள் பள்ளிக்கு போகலாமா அப்படிங்கிறது மார்க்கம் என்ன சொல்றது கேட்கிறாங்க. பெண்கள் பள்ளிக்கு வருவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல எந்த மாதிரி நடைமுறை இருந்துச்சு அப்படிங்கறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளி வாசலுக்கு வருவதற்கு நீங்க தடுக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை. நபிகள் நாயகம் நேரடியா சொல்றாங்க, லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்கள் பள்ளிக்கு வருவதை, பள்ளி வாசலுக்கு வருவதை நீங்க தடுக்க கூடாது யாருமே. இது ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. நபிகள் நாயகம் காலத்துல உள்ள நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் பள்ளி வாசல்ல சில சிஸ்டம் ஏற்படுத்தி இருந்தாங்க. எல்லாமே பெண்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சிஸ்டத்தை உண்டாக்குறாங்க. என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஆடைகள் அதிகமாக உற்பத்தி ஆகல, வசதியும் இல்ல. வசதி இருந்தாலும் ஜவுளி கடையில போய் நினைச்சவன ஒரு டிரெஸ் எடுத்துக்கலாம் வர முடியாது. ஒரு சட்டையை தயாரிக்கிறதா இருந்தா அவங்களே பஞ்சை எடுத்து, அவங்களே நூல் நூத்து, அவங்களே அதை துணியாக்கி, அவங்களே அதை ஒரு மாதிரியா தச்சு அதை உண்டாக்குறதுக்கு மாசக்கணக்கில் ஏற்பட்டுரும். இன்னைக்கு அப்படி கிடையாது. பஞ்சை கொண்டை தட்டுனா ஒரு பக்கம் துணியா பேலா சுத்தி என்ன செய்யும் வந்துகிட்டு இருக்கும். இப்ப அதனால நமக்கு என்ன கிடைக்குது, ரொம்ப கம்மியா 100 ரூபாய்க்குலாம் சட்டை கிடைக்குது. ஒரு 100 ரூபாய்க்கு சட்டை என்பது ரொம்ப ரொம்ப சீப்பு. அந்த காலத்துல சட்டை வாங்குறாங்க, நம்ம காலத்து மதிப்புக்கு ஒரு 5000 2000 வரும். அதனால காலமெல்லாம் ஒரு சட்டை தான் வச்சிருப்பாங்க, ஒரு போர்வை தான் வச்சிருப்பாங்க. ஒரு போர்வைக்கு மறுபோர்வை இருக்காது அந்த சமுதாயத்துல. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, சில சஹாபாக்கள் ஒரு போர்வை அப்படி போத்திக்கிட்டு தான் சொல்லுவாங்க. போர்வை போத்துக்கிறேன்னா சட்டைக்கு மேல இல்ல, அதுதான் சட்டை, அதுதான் வேட்டி, அதுதான் லுங்கி, அதான் பேண்ட், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போர்வை. ஒரு போர்வை போத்துவாங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, அதுதான் எல்லாமாவும் இருக்கும். ஆண்கள் இந்த மாதிரி முன்னாடி நிப்பாங்க, பெண்கள் பின் சபையில நிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி போத்திக்கிட்டு ஆம்பளைங்க சஜிதாவுக்கு போனாங்கன்னு வைங்க, அப்ப எப்படி இருக்கு? இவ்வளவுக்கு தான் மொத்த ட்ரெஸ்ஸே இருக்கும் போர்வை, இதுல குனிஞ்சாலே பாதி தூக்கும். சஜிதாவுக்கு போனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியுமா இல்லையா? நான் சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, அந்த காலத்து வறுமை, அந்த எவ்வளவு கஷ்டத்துல இந்த மார்க்கத்தை பேணி இருக்கிறாங்க என்று அப்படி இதை எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தொழுவும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், பெண்களே நீங்கள் சஜிதாவில் இருந்து எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டா எந்திரிங்க. பாயிண்ட் வழங்கலாம் உங்களுக்கு. ஆண்கள் எல்லாம் எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிஞ்ச பிறகு எந்திரிங்க. அல்லாஹ்வுக்கு நினைச்சு உட்கார்ந்துடுறோம்ல, ஆம்பளைங்க உடனே எந்திரிக்கணுமா, பொம்பளைங்க என்ன செய்யணுமா, கொஞ்சம் ஸ்லோவா எந்திரிக்கணும். எப்ப எந்திரிக்கும் போது சஜிதாவுல நினைச்சு உட்கார்றோம்ல, அப்ப அவங்க முதல் எந்திரிச்சு இவர் சைதாவுல கடந்தாருன்னு வைய, அது நல்லா இருக்காது, அது பார்க்க கூடாதான் பார்க்கிற மாதிரி வந்துடும். அதை தடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நீங்க லேட்டா எந்திரிங்கிறாங்க. பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதா இருந்தா இந்த காரணத்துக்கு தடுத்திருக்கணும், வரவே செய்யாதீங்க. வரணும்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, இவ்வளவு ஒரு ரசாபாசமான நிலைமை இருக்குதுங்க. ஒரு பெண்கள் ஆண்களை ஒரு மாதிரியா பார்க்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுது. அப்படி இருந்தும் கூட அதுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சாங்களே தவிர வரக்கூடாதுன்னு சொல்லல. பெண்களை கட்டளை இட்டாங்க, நீங்க ஆண்கள் தலையை தூக்குற வரைக்கும் நீங்கள் முதல்ல தலையை தூக்கக்கூடாது. இது ஒரு ரூல். இதுல என்ன விளங்குது, பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள் விளங்குது. வந்தார்கள் மட்டும் விளங்கல, அப்படி ஒரு ஸ்கிரீனை போட்டு தடுத்தார்கள் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்ங்கிறது விளங்குது. ஸ்கிரீனை போட்டு தடுத்திருந்தா அந்த ஆர்டர் தேவையில்லை. இப்படித்தான் இப்ப உட்கார்ந்து இருக்காங்கல்ல, முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க,
பின்னாடி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. தடுப்பு ஏதாவது இருக்குதா? ஒரு தடுப்பும் இல்ல. தடுப்பு இருந்தா அந்த சொல்லிருக்க தேவையே இல்லை. அந்த தடுப்பை மறைச்சிக்கணும். தடுப்பு கிடுப்பு ஒண்ணும் இல்லாம இப்படியே ஓப்பனா இருந்த காரணத்தினாலதான் ஆம்பளைங்க நல்லா உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேதான் நீங்க என்ன செய்யணும்? எந்திரிக்கணும் சஜிதாவுல இருந்து என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்கன்னு வழங்குதா? அது மாத்திரம் இல்ல, தொழுகை முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆண்கள்லாம் அப்படி அமருங்கள், பெண்கள் போன பிறகுதான் நீங்க இடத்த விட்டு எந்திரிக்கணும்ன்றாங்க. ஏன்னா பெண்கள் வந்து கடைசியில் இருப்பாங்க, ஈஸியா போயிருவாங்க. ஆம்பளை போச்சுன்னா போக இடிச்சிட்டு போற மாதிரி வரும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி இருந்தாங்க. தொழுகை முடிஞ்சவன ஆண்கள் அப்படி இருக்க வேண்டும், பெண்கள் முதல்ல வெளியேறணும், அதுக்கு பிந்தி ஆம்பளை போகணும். அப்ப என்ன விளங்குது? வந்தாங்கன்னு விளங்குதா? பள்ளிக்கு வந்தாங்கன்னு விளங்குது. அது மாத்திரம் விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பள்ளிவாசலுக்கு தொழுவிக்க வருவேன். எப்படி நினைச்சுக்கிட்டு வருவேன் கேட்டா, ரொம்ப நேரம் தொழுவிக்கணும், பெரிய அத்தியாயங்களை பெரிய சூறாக்களை ஓதணும் அப்படின்னு நினைத்து கொண்டு நான் வந்து நிற்பேன். நிற்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கும். உடனே சீக்கிரமா முடிச்சிருவேன். ஏன்? அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தொழுகைக்கு வந்திருக்கால ஒரு அம்மா, அவளுடைய மனம் பாதிக்கப்படும் என்பதற்காக வேண்டி சாட்டா முடிச்சிருவேன். அப்ப என்ன விளங்குது? நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க, கை குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, குழந்தைய ஒரு பக்கம் போட்டு தொழுது இருக்கிறாங்க. தொழும் அந்த குழந்தை கத்தி இருக்குது. குழந்தை கத்துனா அவங்க அம்மா மனசு பாதிக்குமே அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சீக்கிரம் முடிச்சாங்கன்னு வழங்குது. அப்ப கூட ஏமா அந்த பிள்ளைலாம் கொண்டு வந்து தொந்தரவு பண்றேன்னு கேட்கல. அப்ப கூட என்ன பண்றாங்க, அவங்க தங்களை மாத்திக்கிட்டாங்களே தவிர பெண்களும் பள்ளிக்கு வர்ற பழக்கத்தை நம்ம தடுக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய வேலை 90% வேலை இல்லாம போயிருக்கும். இன்னைக்கு சீர்திருத்தம் பண்றோம்ல, மார்க்கத்தை தெரியாம அவங்க போகணும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கல. நீங்க மார்க்கத்தை அறிஞ்சா எதுக்காக போகுதுன்னு உங்களுக்கு தான் உதவும். பொம்பளை மார்க்கத்தை அறிஞ்சா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு தலைமுறை நல்லா உண்டாகும். மார்க்கத்தை பள்ளிவாசலுக்கு போனதை அறிஞ்சிருக்கையாலே அதை மட்டும் இவர்கள் தடுக்காமல் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த சமுதாயம் இருக்கிற இருப்பு வேற எங்கேயோ போயிருக்கும். எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்குனது பேசிக்கு தொலைச்சு விட்டாங்க. அப்ப பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது வந்து ரொம்ப ரொம்ப மார்க்கத்துல தேவையான ஒன்று. ஆனா ஒண்ணு சொன்னாங்க, பெண்களுடைய நிலைமையை கருத்துல கொண்டு அதை கடமையாக்கல. ஆம்பளைன்னா இப்படி வந்து கடமையாக்கிடலாம், பொம்பளை கடமையாக்கணும், பிள்ளை வச்சுட்டு இருப்பாங்க, கர்ப்பிணியா இருப்பாங்க, பல விஷயங்கள் இருக்கு. அதனால அவங்கள வந்து அனுமதிச்சாங்களே தவிர கண்டிப்பா வந்து ஆகணுங்கிற கட்டளை இல்லை. சரி 25% வரட்டுமே, வந்து 4 விஷயத்தை கேட்டுட்டு போ, ஆர்வம் உள்ளவங்க கேட்டுட்டு போனாங்கன்னா அவங்க வழியாக மார்க்கம் எல்லாருக்கும் போய் சென்றடையுமா இல்லையா? அப்ப இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இன்னைக்கு நிறைய பிதாத்துகள் நடப்பதற்கும் மார்க்க அறிவு இல்லாம தருதலைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாவதற்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் 45-50 மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசா தெரியும். ஏன் இப்ப புதுசா தெரியுது? உங்க அம்மா பள்ளிக்கு போயிருந்தாங்கன்னா மார்க்கத்தை ஒழுங்கா தெரிஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இப்ப நாங்க சொல்றது புதுசா தெரியாது. புதுசா தெரிய காரணம் என்ன? புதுசு மாதிரி தெரியுதா இல்ல? என்ன காரணம்? அந்த தொடர்ச்சியை யாரோ ஒரு இடையில புகுந்து நிறுத்தி விட்டார்கள். ஆனா இன்னொன்னு கவனிங்க, நம்ம கட்டின இந்த பள்ளிவாசலுக்கு பொம்பளை வரக்கூடாதுங்கிறீங்களே, மக்காவோட உள்ள பள்ளிவாசல் இருக்க அதுக்கு பொம்பளை வர்றதை கண்ணால பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? டிவியில பார்த்தது இல்லையா? நேரம் போய் தான் பார்க்கணுமா? சவுதி சேனல் வந்து பாத்திருக்கீங்களா? சவுதி சேனல்ல உலகத்திலேயே சிறந்த பள்ளிவாசல் இது காபத்துல்லா பள்ளிவாசல் இருக்குல்ல, அதுல பொம்பளைங்க தொழுகிறாங்களா இல்லையா? அதுக்கு போறாங்களா இல்லையா? அதை தவாப் செய்யறாங்களா இல்லையா? ஜமாத்துல சேர்ந்து பங்கெடுத்து தொழுகிறாங்களா இல்லையா? அந்த பள்ளியில தடுக்கலன்னா வேற எந்த பள்ளியில தடுப்பீங்க? தடுக்கிறது சிறந்தது புனிதம் அப்படின்னு தடுப்பதாக இருந்தால் அங்கேயும் தடுக்கணும். அங்க தடுக்கலையே. மஸ்ஜித் நபவிக்கு பெண்கள் போறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் கட்டின மதீனா பள்ளிவாசலுக்கு அங்க போய் தொழுகிறாங்களா இல்லையா? அப்ப மக்காவுல போய் பள்ளிவாசல்ல பெண்கள் தொழுகிறாங்க, மதீனாவுல தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி இருக்கிறது. அதனாலதான் அந்த பெண்கள்ட்ட தர்கா இல்ல, அதனால அந்த பெண்கள்ட்ட பிதாயத்து இல்ல, நம்ம நடக்கிற பல அனாச்சாரங்கள் இல்ல, வரதட்சணை கூட அங்க இல்ல. எங்க இல்ல? அரபு நாட்டு வரதட்சணை இருக்கா? ஏன் இல்ல? மார்க்கெட் அடிக்கிற இந்த பெண்களை கேட்கிறாங்க, மாடி மதுரில் கொடுக்கணும், நம்ம எப்படி வாங்குறதுன்ற அச்சம் உண்டாகுது. வார வாரம் திருப்பி திருப்பி காதல விழுவுது. டெய்லி அந்த பயான கேட்கிறாங்க,
அப்ப அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து நிறைய தீமைகள் குறைவா இருக்குது. கண்ணால பாக்குறீங்களா? தர்கா இல்லங்க, தாயத்து இல்ல, தட்டு இல்ல, தகடு இல்ல, புரோகிதம் இல்ல, எவ்வளவோ இல்ல, தீமிதி இல்ல, பஞ்சா இல்ல, மாரல் அடிச்சுக்கிறது இல்ல. இப்ப நம்ம நாட்டில் இஸ்லாம் செய்யக்கூடிய நிறைய கூத்துக்கள் அரபு நாட்டில் இல்ல. ஏன் இல்ல? பெண்களும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அங்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய ஆலயத்தில். அதனால பெண்களை வந்து பள்ளிவாசல்ல தடுக்க கூடாது, அதுக்காக வேண்டி அனைவரும் போராட வேண்டும், அந்த நிலையை உண்டாக்கணும். பெண்களும் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஜெனரேஷன் அப்படி மாறும், ஒரு பெரிய யுக புரட்சியே நடந்துரும். இஸ்லாம்ல வேற பொங்கல்ல இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாயிரும். இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது. அடுத்தவங்க கேட்கிறாங்க ஜனாசா தொழுகை பெண்களுக்கு இருக்குதான்னு சொல்லி. எங்க ஜனாசாங்கிறது இறந்தவருக்காக வேண்டி செய்யற ஒரு பிரார்த்தனை. எல்லா தொழுகைக்கும் வந்து பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஜனாசாவிலையும் கலந்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். ஜனாசா தொழுகை பெண்கள் வராதிங்க அந்த சூழலை தடுத்தாங்களா? ஜனாசா தொழுகைக்கு இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த நன்மை உங்களுக்கு மட்டும் தந்துட்டு பொம்பளையில அம்போன்னு விடுறதா? ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டவர்களுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஒரு பையன் இறந்து போயிட்டான், அவனுக்கு வந்து அவன் அம்மா விட வேற யாரு இஃப்லாஸா துவா செய்வா? ஒருத்தவங்க இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய தாயை விட ஒரு தூய்மையான எண்ணத்தோட துவா செய்யற ஆள் யாராவது இருக்குமா? அந்த தாய் போய் அந்த ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டான்னு சொன்னா அவ எவ்வளவு உள்ளச்சத்தோட பிரார்த்தனை செய்வா? அதெல்லாம் இல்லாம ஆக்கிவிட்டாங்க. பொம்பளைங்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு ஆக்கியாச்சு. இறந்தவருக்கு ஜனாசா தொழுகைய யாருமே தொழுவது இல்லை. ஆனால் பெண்களும் கூட ஜனாசா தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பங்கெடுக்கிறதுக்கு எந்த தடை இருக்குல்ல. பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, தொழுகைக்கு தடுக்காதீங்கன்னு சொன்னா எதையும் தடுக்க கூடாதுன்னு அர்த்தம். பொம்பளைக்கு ஒன்னே ஒண்ணு தடுத்தாங்க. என்ன தடுத்தாங்க? ஜனாசாவுக்கு பின்னாடி போறோம்ல, தூக்கிட்டு போறோம்ல, அதுல நீங்கள் வர வேண்டாம். முஹீனா அன் இத்திபாயில் ஜனாயிசி, ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வதற்கு பெண்கள் தடுக்கப்பட்டார்கள். அப்ப அதுல இருந்து விளங்குது தொழுகைக்கு தடுக்கப்படல. அது என்ன வருது ஹதீஸ்ல? உம்மு அத்தியாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அது என்ன வருது? முஹீனா அனித்திபாயில் ஜனாயிசி, ஜனாசாவை பிரேதங்களை பின்தொடர்ந்து செல்வதற்கு நாங்கள் தடுக்கப்பட்டோம். பின்னாடி கூட ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. அவங்க ஆண்கள் மாதிரி ஒரு ஸ்டடியா இருக்க மாட்டாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர தொழுகையை தடுக்கல. அதனால பெண்களும் ஜனாசா தொழுகை தொழணும். 5 வேளை தொழுகைக்கு வசதி இருந்தால் அவங்க விரும்பினால் தொழுது கொள்ளலாம், கட்டாயம் இல்ல. வீட்டில் தொழுகை சிறப்பு. ஆனால் வர விரும்புறவங்களை தடுக்கிறது குற்றம். அதனால அந்த ஏற்பாடுகள் செய்யணும். பெண்களுக்கு ஜமாத்து உண்டுங்க.